அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 7 வாரமான குழந்தைக்கு இதய துடிப்பு இல்லை, ஒரு வாரம் போய் வாங்க திரும்பவும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லுவாங்கள்ல, அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக குழந்தைக்கு ஒரு 5 வாரம், அதாவது 45 நாட்களுக்கு பிறகே இதய துடிப்பு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்கிறது, 45வது நாள் எடுக்கக்கூடிய ஸ்கேன் எடுக்கிறது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு 7 வாரம் 6 நாளில் ஆயிடுச்சு, இதய துடிப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க. கருவோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நோ ஃபெட்டல் போல்சீன், ஒன்லி எம்டி சாக் சீன், எம்டி சாக் மட்டும்தான் தெரியுது, நோ கார்டியாக் ஆக்டிவிட்டி சீன், இதய துடிப்பு தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மெயினான ரீசன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிற பெண் சரியாக ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சுட்டே இருக்கிறப்போ இந்த மாதிரி நடக்கலாம். அல்லது ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம், அதனால தான் ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப அதிக நேரம் ட்ராவல் பண்ணுறப்போ கர்ப்பப்பை வாய் உறுதியாக இல்லை அப்படின்னாச்சுன்னா நமக்கு ஸ்பாட்டிங் அப்படிங்கிற ஒரு இரத்த கசிவு ஏற்படும். இந்த மாதிரி ஏற்படுறப்போ அந்த குழந்தைக்கு டக்குன்னு ஹார்ட் பீட் இல்லாமல் போகும். சிலருக்கு ஸ்பாட்டிங் ஒரு சிம்டமாக இருந்து அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆயிரும், மாறிக்கும். 8 வாரத்துக்கு மேலே இருக்கிற கருவோட உட்பகுதிகள் தான் அந்த மாதிரி இரத்த கசிவாக வெளியேற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற பெண்ணுக்கு ஒரு தைராய்டு சுரப்பி அந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது, இல்லை சுகர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான மாத்திரையை நீங்கள் சரிவராமல் எடுக்காமல் இருக்கிறப்பையும் அந்த கரு சரியாக வளர்ச்சி அடையாது. அப்பையும் இந்த மாதிரி ஹார்ட் பீட் நமக்கு இல்லாமலே போயிடும். அதே மாதிரி நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற பொண்ணுக்கு போதிய அளவு ஃபோலிக் ஆசிட் அந்த சத்து இல்லை அப்படின்னாலும், அதிகமாக அனீமியா அப்படிங்கிற ரத்த சோகை இருந்துச்சு அப்படின்னாலும் உருவாயிருக்கிற கருவோட ஆரோக்கியம் சரியாக இருக்காது. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலே ஃபோலிக் ஆசிட் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு. அதே மாதிரி இப்போ சொந்தத்தில் திருமணம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மரபணு ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விந்துவும் எக்கும் சேர்றப்போ அது குறைபாடு இருக்கிற கருவாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரோக்கியமான கரு உருவாச்சுன்னா மட்டும்தான் ஆரம்ப காலத்தில் நம்ம எடுக்கிறோம்ல பீட்டா ஹச்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் சீராக இருக்கும். பிளட் டெஸ்ட்டில் தெரியும். அந்த ஹச்சிஜி ஹார்மோன் ஒரு நாளுக்கும் டபுள் மடங்கு டெவலப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அதே மாதிரி ப்ரெஜெஸ்ட்ரான் ஹார்மோன் சரியாக சுரந்து இரத்த கசிவு இல்லாமல் கருவை காப்பாற்றும். இப்போ சப்போஸ் பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்ணுக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற பெண்ணுக்கு ப்ரெஜெஸ்ட்ரான் ஊசி, அதுக்கப்புறம் ஃபோலிக் ஆசிட், பீட்டா ஹச்சிஜி, இது எல்லாமே அந்த இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து, இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா இதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு டாக்டர் கன்சீவ் ஆகிறதுக்கு ஐடியா சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கேன் சென்டரில் பார்த்தது இல்லாமல் இன்னொரு ஸ்கேன் சென்டரில் பார்த்தும் நம்ம ப்ரெக்னென்ட், இது கரெக்டாக நமக்கு இதய துடிப்பு இல்லாமல் இருக்கா குழந்தைக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அதுலேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த பெண்ணோட உடல்நலத்தினை கருத்தில் கொண்டு இதை நம்ம எடுக்க அந்த குழந்தைய வெளியேற்ற, குழந்தையோட பாகங்களை வெளியேற்றது தான் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அடுத்த டைம் ப்ரெக்னென்ட் ஆகும் பொழுது இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கருவை வளர்த்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லதாகவும் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ 7 வாரத்துக்கு மேலேயும் இதய துடிப்பு இல்லை அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு தான் முன்னாடியே 45வது நாளில் எடுக்கக்கூடிய ஸ்கேனை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா mylanji.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வரும். Thank you.